ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு மொமெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்கோட தான் வந்துருக்கோங்க. 10 ஹிடன் டீட்டெயில்ஸ் இன் புஷ்பா 2 டீசர் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ என்ன, புஷ்பா வந்து ஒரு சென்சேஷனல் மூவினே சொல்லலாம். திரும்பும்போது அந்த தலைக்கு மேலே ஒரு நம்ம சிவன் அவரை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான காடு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி காடஸ்னே சொல்லலாம் சிவன். ஸோ அப்போ வந்து இன்னும் அல்லு அர்ஜுன் வந்து லைக் வந்து மென் அண்ட் உமன் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். லுக் அட் த நெயில்ஸ், அவரோட நெயில்ஸை பாருங்கள். அப்போ பார்க்கும்போது என்னென்னா அது ஒரு லார்ட், ஒரு கடவுளை போல் ஒரு அந்த கடவுள்லாம் வந்து அதிகமாக நெயில்ஸ் வச்சுருப்பாங்க. வந்து ஒரு புலியை பார்த்து அவரை பார்த்து பயப்படுது. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து சென்சேஷன் அந்த புஷ்பராஜ் அந்த டைலாக் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த வந்து ஒரு சீன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அவரோட கண்ணெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ லுக் அட் த இயரிங்ஸ், அந்த இயரிங்ஸை பாருங்கள், அந்த கம்பல் ஆடுது. ஸோ அது என்ன டீட்டெயிலிங்னா ஒரு மினியேச்சர் வந்து ஒரு லார்ட் வந்து ஆடுறாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு சும்மா இந்த சிவன் ஃபோட்டோஸ் அது எல்லாமே வச்சுட்ருக்காங்க. அவர் வந்து அந்த புஷ்பராஜ் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த ஐகானிக் ஸ்டார் புஷ்பராஜ் வந்து என்னென்னா திருப்பி அந்த ட்ரக்ஸ் அந்த சந்தனல் கடத்திட்டுருக்காரு. ஸோ கடத்திருக்கும் போது அவர் ஆஸ் யூஷுவல் அவர் வேலையை பார்க்குறாரு. ஒரு நெத்தியில் வந்து பொட்டு, அந்த பொட்டுக்கு மேலே வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ சிவனை தான் வந்து இது சிம்பாலிஸ் பண்ணுறது ஒரு 100% நம்ம சொல்லிடலாங்க ஈஸியாக. ஸோ சுகுமார் ரைட்டிங்கில் வந்து இந்த படம் வந்து ஏஏ அந்த வந்து கோல்டு கலரில் போட்டிருக்காங்க. அந்த ஏஏ அந்த ஃபாண்ட் அல்லு அர்ஜுன் அப்படின்னு வந்து நான் அந்த கோல்டு தான் கடத்துவார். ஸோ எப்பவுமே கோல்டு கடத்துறதுனால அல்லு அர்ஜுன் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா ஃபைட்டிங்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் அல்லு அர்ஜுன் அந்த ஒரு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணார், அது செம்மையாக இருக்குது. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவரோட காலு கீழே வந்து ஒரு மாதிரி ஒளி மாதிரி லைட் மாதிரி இருக்குது. ஸோ அவர் காலை இப்படி பண்ணுறாரு பாருங்கள். அப்படி பண்ணிவிட்டு அவர் ஆஸ் யூஷுவலாக பண்ணிவிட்டு அந்த காலு கீழே வந்து லைட்டாக இந்த ஒளி மாதிரி தெரியுது. ஸோ அதுதான் அந்த சென்சேஷனல் வாக் அப்போ மாறும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஒளி மாதிரி ஒன்று தெரியுதுங்க. ஸோ அவரோட அந்த நடக்கும்போது ஃபுல்லாக வந்து பட்டாசு அந்த பேக்ரவுண்ட்லலாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த புஷ்பா 2 அப்படின்ற பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த சந்தன மரத்தில் அந்த செஞ்சுருக்காங்க. த ரூல் அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருல அந்த ஃபகத் ஃபாசில் அந்த கேரக்டர் வரும்போது ஸோ 2 பேருமே வந்து அந்த ஆக்சுவலி இந்த ஸ்னேக் அண்ட் லேடரில் யார் முன்னாடி போகிறாங்க, திருப்பி யார் பின்னாடி வராங்க, அந்த மாதிரி ஒரு கேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் யார் அந்த ஒரு லக் மூலயமா வின் பண்ணுவாங்க. இந்த கதை சைனாவுக்கு போகுதுங்க. சைனாவுக்கு போயிட்டு இப்போ சைனாவோட ஹிஸ்ட்ரி எது பார்த்தீங்கன்னா இன்னொரு வாங் சாங் ஊன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்னென்னா இந்த மாதிரி சந்தனம்லாம் நிறைய கடத்திருக்காரு. ஸோ அதுக்குள்ளே வந்து இவங்க 2 பேரும் வந்து கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வில்லன் கூட வந்து ஒரு ஐகானிக் ஸ்டார் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஒரு கோலிவுட்லேயோ இல்லை மாலிவுட்லேயோ ஏதோ ஒரு ஸ்டாரை வந்து கேஷ் பண்ணியிருக்காரு சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அது யாருன்னே தெரியல. ஸோ அவர் அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த அல்லு அர்ஜுனோட ஐஸை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவரோட ஐஸ் எல்லாமே ஒரு சென்சேஷனல் ஒரு மூவியாக இருக்கும்னு நான் பார்ட் 1 வந்து செம்ம ஹிட் ஆச்சு. இந்த கங்கன் சிங் அந்த கேரக்டர் வந்து செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ அந்த ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ எப்படின்னா இந்த 2 பேருமே ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி இருக்க போகுது. புஷ்பா 2 வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு 500 crore மேலே ஒரு பட்ஜெட்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து படம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு சென்சேஷனான மூவியாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து புஷ்பா 2 ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டியிலாகவே போடலான்னு நம்ம வீடியோவில் இருக்கேன். ஸோ என்னோடய ஃபிலிம் நாலேஜ் வச்சு தான் நான் இதை போட்டிருக்கேன். எந்த யூடியூப் சேனலில் பார்த்து காப்பி அடிக்கல. ஏன்னா எந்த ஒரு யூடியூப் சேனலில் இதை பற்றி எதுவும் போடலை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருக்கோம். ஸோ இப்போ ஒரு மாடல் அப்டேட் நம்மளோட மொமெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.